தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க நாட்டை பொறுப்பேற்றார். லஞ்ச ஊழலுக்கு எதிராக தாம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதாக பிரதானமான ஒரு பேசுபொருளாக லஞ்ச ஊழலை முன்னிறுத்தி ஆட்சி பீடத்தை கைப்பற்றிய அனுரகுமார திசாநாயக்க மீது தற்போது மிகவும் பாரதூரமான ஒரு சொத்து குவிப்பு தொடர்பாக அவருடைய பெயர் அடிபட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியும் உடனடியான எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சட்டவிரோதமாக சொத்து குவித்து அதை கிரேக்கத்தில் கப்பல் கம்பெனி ஒன்றில் முதலீடு செய்துள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை தேசிய லொத்தர் சபையினுடைய முன்னாள் பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய மக்கள் தொடர்பு மையத்தினுடைய முன்னாள் பணிப்பாளராகவும் இருந்த துசித என்பவரால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னர் ஜனாதிபதிய தேர்தலில் சரத் பொன்சேகா போட்டியிடுகின்ற காலத்தில் அவர் அதிகளவான சொத்துக்களை குவித்து அந்த சொத்துக்களை கிரேக்கத்தில் உள்ள கப்பல் கம்பெனி ஒன்றில் முதலீடு செய்துள்ளதாக அந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய முன்னாள் மத்திய குழு உறுப்பினர் பர்னோ ராஜபக்ச ஒரு தனியார் ஊடகத்திற்கு நேர்காணல் செல்கின்ற போது அவரிடம் இந்த கேள்வி எழுப்பப்படுகின்ற போது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். ஒருவேளை இது உண்மையாக இருக்கலாம் என அவரும் குறிப்பிடுகிறார். ஏனெனில் 2010ஆம் ஆண்டு சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார். ஜனாதிபதி தேர்தலில் அவரை தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுரகுமார திசாநாயக்க அணியினர் அவரை முன்னிறுத்தி தேர்தலில் போட்டியிட வைக்கிறார்கள். எனவே அந்த காலப்பகுதியில் சரத் பொன்சேகாவுக்கு வெளிநாடுகளில் இருந்தும் அதிகளவான பணம் படைத்த வர்த்தகர்களிடமிருந்தும் அதிகளவான நிதி வந்ததாகவும் அந்த நிதியை பொறுப்பாக சரத் பொன்சேகாவினுடைய அலுவலகத்துக்கு முழு பொறுப்பாக அனுரகுமார திசாநாயக்க இருந்தார் எனவும் அவர் அனைத்தையும் கையாண்டார் எனவும் தேர்தல் முடிவடைந்த பின்னர் சரத் பொன்சேகா தோல்வியடைகிறார். இருந்தாலும் தேர்தல் முடிவடைந்த பின்னர் தமது அலுவலகத்தில் அதிகமான பணம் இருந்ததாகவும் அந்த பணங்களை பொதியாக்கி பல பொதிகளாக்கி அந்த பொதிகள் வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்பட்டது அது அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது என பர்னோ ராஜபக்ச குறிப்பிடுகிறார். எனவே ஒருவேளை இவ்வாறு இருக்கலாம், கிரேக்கத்தில் அவர் முதலீடு செய்திருக்கலாம் என அவருடைய நெருங்கிய சகாவான முன்னாள் தேசிய மக்கள் சக்தியினுடைய முன்னாள் மத்திய குழு உறுப்பினர் பர்னோ ராஜபக்ச குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக துசிதவினுடைய குற்றச்சாட்டு ஆதாரமற்றது, அடிப்படையற்றது என்பது அது தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் தேசிய மக்கள் சக்தி சென்றுள்ளது. துசித தொடர்பாக உடனடியாக அவர் குற்றப்புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அனுரகுமார திசாநாயக்க மீது சேறு பூசும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய வகிபங்கை அதாவது அந்த விடயம் தொடர்பாக தன்னுடைய கருத்தை குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் துசித பர்னோ ராஜபக்ச ஆகிய இருவரும் இவ்வாறு இடம் பெற்றிருக்கலாம் என குறிப்பிடுகின்றனர். தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை தம்முடைய கைகள் சுத்தமானவை என தொடர்ச்சியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒவ்வொரு மேடைகளிலும் பறைசாற்றி வருகின்ற நிலையில் இப்போது இந்த சர்ச்சை பூதாகரமாகியுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுயேட்சையாக போட்டியிட்டு பாராளுமன்றத்தில் தெரிவான ஒருவர். அவர் வைத்தியராக இருந்து அவருடைய பதவிநிலைகள் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு அந்த வைத்திய பணிப்பாளர் பதவியிலிருந்து சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு அந்த பல்வேறு சர்ச்சைகள் மத்தியில் அவர் சிக்கி அந்த பதவிகள் பல்வேறு இழுபறி நிலையில் காணப்பட்டது. இந்த நிலையில் திடீரென அவர் தேர்தலில் களமிறங்கி வெற்றியும் பெறுகிறார். இந்த நிலையில் அவர் உரிய முறையில் தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைவாக தன்னுடைய பதவியை ஒன்றில் துறக்கவில்லை அல்லது பதவிக்கான ஓய்வு நிலையை சரியான முறையில் அந்த சரியான திட்டங்களினூடாக சரியான நடைமுறைகளினூடாக மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் வைத்திய பதவியை வகித்து கொண்டே தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று சத்தியப்பிரமாணம் செய்துள்ளார். எனவே அவருடைய பாராளுமன்ற பதவி வரிதாக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது குறிப்பாக அவருடைய பதவி இடைநிறுத்தப்படும், இல்லையெனில் பிரதிவாதி தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். இந்த இரண்டில் ஒன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி நிச்சயம் இடம்பெறப் போகிறது. குறிப்பாக இவருடைய பதவி இல்லாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது சர்ச்சையாக தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியினுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையும்
தற்பொழுது சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. அவரும் அதிபராக இருந்துவிட்டு தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற ஒருவர். எனவே அவர் தன்னுடைய அதிபர் பதவியை உரிய முறையில் அவர் நிறைவுறுத்தாமல் இந்த தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார் எனவும், எனவே அவருடைய பாராளுமன்ற பதவியும் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என தற்போது சில சர்ச்சையான கருத்துக்கள் இணைய ஊடகங்களிலும் சில வலைத்தளங்களிலும் வெளியாகிறது. இந்த நிலையில் அவர் ஒன்றில் 2 வழிமுறைகளை பின்பற்றியிருக்க வேண்டும். அவர் தேர்தலில் போட்டியிட முன்னர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த பதவியை ஓய்வு பெறுவதற்கான சரியான ஓய்வு படிமுறையை பின்பற்றியிருக்க வேண்டும். இவை 2ஐயும் அவர் செய்யவில்லை. ஓய்வு பெறுவதற்கு தற்போதைய முயற்சிகளை மேற்கொள்கிறார். அதற்கான படிவங்கள் மாகாண சபையில் கல்வி அமைச்சு ஊடாக அனுப்பப்படுகின்றது. அது தற்பொழுது பாராளுமன்ற பதவி வகித்துக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் அனுப்பப்படுவதாக சில ஆவணங்களை அடையாளப்படுத்தி தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஒரு தெளிவான விடயத்தை வெளிப்படுத்துகிறார். காணொளியினூடாக அந்த காணொளி இணைக்கப்பட்டுள்ளது. தன் மீது காழ்ப்புணர்ச்சியினூடாக இவ்வாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது எனவும், தான் 3ஆம் திகதி வேட்புமனு தாக்கல் செய்தது 4 தொடக்கம் 11ஆம் திகதிகள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம். 3ஆம் திகதியே தன்னுடைய பதவி நிலையை ஓய்வு பெறுவதற்கான அல்லது பதவி ராஜினாமாக்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு தன்னுடைய அந்த 3ஆம் திகதியில் இருந்தே தனக்கான சம்பள பணங்கள் வருவதில்லை என அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். எனவே அந்த படைமுறை தற்போது இடம்பெற்று வருவதை இவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்களே தவிர அவ்வாறான செயற்பாடுகளை தான் செய்யவில்லை. கடவுளால் மட்டுமே தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமல் செய்யப்படும். இவ்வாறு காழ்ப்புணர்ச்சியின் ஊடாக திட்டமிட்ட சதிகளால் என்னுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை பதவியை யாராலும் பறிக்க முடியாது என ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தெரிவிக்கிறார். வணக்கம். ஒரு முக்கிய விடயத்தை சொல்ல வேணும். இன்றைய தினம் எனக்கு ஒரு இணையதள பத்திரிகையிலே நான் ஓய்வு பெற்றது சம்பந்தமாக ஒரு சர்ச்சையை கிளப்பும் வகையிலே ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி இட்டுக்கட்டி அவர்கள் சில பேர் எங்களில் நண்டு மாறி இருக்கிறார்கள். ஒருத்தர் நல்லா செய்து போய்க்கல அதை பிடிச்சி இழுத்து வீழ்த்தி விடுற செயல்பாடுகளில் தான் அவை ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் தேர்தல் அறிவிக்கப்பட்டு சரியாக 3ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு எனது பாடசாலையில் காணப்பட்ட லோக் புக்கில் நான் குறிப்பிட்ட விடயத்தை சுட்டிக்காட்டி ஓய்வுக்கு செல்வதால் பாராளுமன்ற தேர்தலில் ஈடுபடுவதற்காக ஓய்வுக்கு செல்வதால் என்னுடைய சேவை என்றுடன் முடித்து கொண்டு அதுக்கு ஒரு பதிலீடான ஆசிரியரையும் பொறுப்பாக நியமித்துவிட்டு அன்றைய தினம் கையெழுத்து வைத்துவிட்டு நான் 3ஆம் தேதி வலய கல்வி திணைக்களத்துக்கு என்னுடைய ஓய்வூதிய மற்றும் தேர்தலில் போட்டிய விடயத்தையும் அறிவித்து என்னை விடுவித்து உதவுமாறு நான் கேட்டு அனுப்பிட்டேன். எனக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு 9ஆம் மாதத்துக்கு பிறகு எனக்கு அரசாங்க சம்பளமும் கிடைப்பதில்லை. எனவே சரியான முறையிலே நான் வலய கல்வி திணைக்களத்துக்கு என்னுடைய அறிவித்தலையும் தேர்தலில் போட்டியிடுற அறிவித்தலையும் வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான விண்ணப்பத்தையும் சமர்ப்பித்திருந்தேன். அது ஒரு ப்ரொசீஜரில் நிர்வாக ரீதியாக கோட்டம், வலயம், மாகாணம், செயலாளர், கல்வி அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாணம், பிறகு கொழும்பு கல்வி அமைச்சுக்கு செல்லும். இந்த ப்ரொசீஜரில் நான் அதை அனுப்பியிருக்கின்றேன். நான் எஸ்எஸ்என் கோர்ட்டின் பிரகாரம் நிர்வாக விடயங்கள் பிரகாரம் நான் சரியான முறையிலேயே அதை அனுப்பியிருக்கிறேன். ஆனால் சிலர் எங்கள் மீது காழ்ப்புணர்வு கொண்டு பொறாமை கொண்டு எங்களை நைவஞ்சதனமாக வீழ்த்துவதற்காக நாளைய தினம் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் கூட இப்படி வெளியிட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி எங்களுக்கு எதிரான விஷமத்தனமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நான் ஒன்றை சொல்கிறேன் என்று சொன்னால், கடவுள் நினைத்தால் மட்டும்தான் என்னை பாராளுமன்ற பதவியிலிருந்து விலத்த முடியுமே தவிர நிர்வாக ரீதியாக அல்லது இந்த போலியான தகவலூடாக வீழ்த்த முடியாது. அவர்கள் தெளிவாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் மக்களுக்கும் அவசரமான அறிவித்தல் ஒன்றை விடுக்கிறார். குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களுக்கு டிக்டாக் வலைத்தளம் ஊடாக தன்னுடைய ஊசி சின்னத்துக்கு தேர்தல் பரப்புரைகளுக்காக அல்லது தேர்தல் செலவுக்காக பணம் பெறுகின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அதுக்கும் தனக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை, எனவே அவ்வாறு ஏமாற வேண்டாம், தமிழ் புலம்பெயர் நெஞ்சங்கள் தயவு செய்து இவ்வாறானவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், நான் எவ்வித உதவியையும் பெற்றுக்கொள்ளவில்லை, குறிப்பாக இவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை, நான் நேரடியாக உதவிகளை பெற்றுக்கொள்கிறேன், இவ்வாறு என்னுடைய பெயரை பாவித்து அல்லது என்னுடைய சின்னத்தை பாவித்து கேட்கின்ற அனைத்துக்கும் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளாமல் இவ்வாறானவற்றை செய்ய வேண்டாம் என ஒரு அவசர அறிவிப்பை அவர் விடுக்கிறார். வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சுனா கதைக்கிறேன். இன்றைய தினம் எனக்கு சில கணக்குகள் அனுப்பப்பட்டது. ஒரு சில நேரடியாகவே சொல்லுகிறேன், நான் யாரையுமே குறை சொல்பவன் அல்ல, நேரடியாக சொல்லுகிறேன். தமிழ் பாக்ஸ் தளத்தில் இருந்து
என்னுடைய ஊசி கட்சி என்று சொல்லி காசுகள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எனக்கு இப்போது 10 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு போட்டிருக்கிறார்கள். ஆட்டோ அது இது என்று போட்டிருக்கிறார்கள். அவற்றிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் சொல்லி யாருக்கும் அனுப்பவில்லை. நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன். நீங்கள் யாருக்கும் அனுப்பும் பணத்துக்கு நான் பொறுப்பாளியாக மாட்டேன். ஆகவே நீங்கள் யாருக்காவது பணத்தை அனுப்பி அவர்களை உங்களுக்கு கீழே வைத்துக் கொண்டு என்னுடைய பேரில் செயற்படுத்தலாம் என்று நினைத்தால் அது சரியான பிழையான விடயம். முக்கியமாக தமிழ் பாக்ஸ் ஜெகன் அவர்களுக்கு இந்த செய்தியை நான் கோல் எடுத்த போது அவர்கள் தொடர்பை துண்டித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், யாருக்கும் அதை விட நீங்கள் ஒரு சில பேர், நான் பேர்களை சொல்ல விரும்பல, யாருக்கும் நீங்கள் பணம் அனுப்பி அந்த பணத்துக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு பிறகு டாக்டர்கிட்ட ஊசி கட்சிக்கு தான் அனுப்பினாங்கள் என்று சொல்லி யாருமே சொல்ல வேண்டாம். இந்த விடயத்தை சற்று பகிருங்கள். ஏனென்றால் 1-2 தளங்கள், தமிழ் பாக்ஸாக இருக்கலாம், சுரேஷ் பாக்ஸ் தளங்களாக இருக்கலாம், நான் ஏறி அவர்களோடு கதைத்தது உண்மைதான். ஆனால் நான் இன்று வரை யாருக்கும் சொன்னதில்லை, யாருக்கும் பணம் அனுப்புங்கள், அவர்களிடம் அனுப்புங்கள், இவர்களிடம் அனுப்புங்கள் என்று சொல்லி யாருக்கும் சொன்னதில்லை. என்னிடம் பணம் கேட்டார்கள். ஒரு சில பேர் என்னிடம் பணம் நேரடியாக கேட்டார்கள். பணம் தந்தால் உங்களுடைய கட்சியில் நாங்கள் வேலை செய்கிறோம் என்று நான் மறுத்திருக்கிறேன். பணத்துக்காக வேலை செய்வதென்றால் அதற்கு பல கட்சிகள் இருக்கிறது, அந்த கட்சிகளிடையே வேலை செய்யலாம் என்று மறுத்திருக்கிறேன். இப்போதுதான் இந்த விடயம் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10-12 லட்சம். இவற்றிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆகவே புலம்பெயர் நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் இந்த தமிழ் பாக்ஸ் டிக்டாக் தளமோ அல்லது சுரேஷ் டிக்டாக் தளமோ அல்லது வன்னிமைந்தன் டிக்டாக் தளமோ, இந்த 3 டிக்டாக் தளங்களில் இருந்தும் அர்ச்சுனாவினுடைய கட்சிக்கு அனுப்புகிறோம் என்று யாராவது காசு கேட்டு நீங்கள் அனுப்பினால் அதுக்கு நான் பொறுப்பில்லை. அர்ச்சுனா தன்னுடைய கட்சிக்கு காசு தேவை என்றால் நான் நேரடியாகவே கேட்பவன். ஆகவே இப்படி இடைத்தரகர்களூடாக அனுப்பும் பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நன்றி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகமான பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று விசேட ஊடக சந்திப்பில் சில விடயங்களை வெளிப்படுத்தினார். கடந்த மார்ச் 28ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் இலக்கம் 2430 வெளியிடப்பட்டது. அந்த வர்த்தமானி வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள், வவுனியாவை தவிர்ந்த 4 மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய அரசு காணி இல்லாத, தனியார் காணி இல்லாத மற்ற அனைத்து காணிகளும் அரசு காணியாக பிரகடனப்படுத்துவதற்கான நோக்கத்தோடு வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 3669 ஏக்கரும், முல்லைத்தீவில் 1703 ஏக்கரும், கிளிநொச்சியில் 515 ஏக்கரும், மன்னாரில் 54 ஏக்கரும், மொத்தமாக 5941 ஏக்கர் காணி இந்த வர்த்தமானிக்கு கீழே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த வர்த்தமானிக்கு கீழே இந்த கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணி அரசு காணி இல்லை. ஏற்கனவே அரசு காணி அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனால் தனியார் காணி இல்லாத என்று சொல்கிற இடத்துல அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற அந்த 4 மாவட்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பிலே தனியார் காணிகள் என்று உறுதிப்படுத்தப்படாத நிலையில், பாவனைக்கு இல்லாத, கவனிப்பில் இல்லாத காணிகள் 3 மாதத்துக்குள்ளே உறுதிப்படுத்தப்படாத இடத்துல, அந்த தனியார் காணிகளாக இருந்தாலும் கூட நிரூபிக்கப்படாத இடத்துல அந்த காணிகள் அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும். அப்போ இதில் நாங்கள் குறிப்பாக சுட்டிக்காட்ட விரும்புவது, இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்ற பின்னணியை, சூழலையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலாக ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்ற ஒரு சூழலில், அந்த ஆயுத போராட்டத்திலே அந்த போராட்டம் நடைபெற்ற அந்த நிலப்பரப்புக்குள்ளே வாழ்ந்த போராளிகள், பொதுமக்கள், அரசாங்கம்
சந்தேகிக்கிற இடத்துல அவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு எத்தனையோ முயற்சிகள் மேற்கொண்ட நிலையிலே அந்த மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவை. கிட்டத்தட்ட வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பில் வாழுகின்ற மக்களுடைய இன்றைக்கு வாழுகின்ற நம்முடைய மக்களுடைய சமமான சனத்தொகை இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக மேற்கு நாடுகளிலேயும் இந்தியாவிலேயும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நாடை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏதோ திட்டமிட்டு ஆறுதலாக தாங்கள் விரும்பினபடி இன்னொரு நாட்டுக்கு குடியேறதுக்கான ஒரு சூழலில் போனது கிடையாது. மாறாக அவசரமாக தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அதில் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் சட்டவிரோதமாகத்தான் அந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டி வந்த ஏனென்றால் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் சட்டபூர்வமாக நாட்டை தப்பி வெளியேற முடியாத ஒரு சூழல், அந்தளவுக்கு ஒரு அவசரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் போன மக்கள் தங்களோட இந்த விதமான சொத்துக்களையோ ஆவணங்களையோ கொண்டு போனதாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த தமிழர் தாய நிலப்பரப்பில் வாழுகின்ற சனத்தொகைக்கு சரி சமமாக வெளியில் வாழுகின்ற மக்கள் உடைய காணிகள் இந்த வர்த்தமானிக்கு கீழே நிரூபிக்கப்படலாமோ என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு இடையிலே அந்தந்த இடங்களிலே வாழ்ந்த மக்கள் தொடர்பாக இங்கே வசிக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்குது. அவர்கள் யாருடைய காணி யாருடையது என்ற ஒரு புரிதலின் அடிப்படையிலே அந்த மக்களுடைய காணிகள் இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டது. ஆனால் சட்டபூர்வமாக அந்த காணிகளை உறுதிப்படுத்தணும், அதுவும் 3 மாதத்துக்குள்ளே உறுதிப்படுத்தணும் என்றால் அதனுடைய சாத்தியப்பாடுகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்க போகின்றது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வாழுகின்ற கிட்டத்தட்ட 90% மக்கள் இங்கு அரசு தங்களை பயங்கரவாதிகளாக சந்தேகித்த ஒரு இடத்திலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்ற எத்தனைக்க ஒரு இடத்துல தான் அவர்கள் தப்பி ஓடுறார். ஆகவே எந்தளவு தூரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட 90% இந்த மண்ணுக்கு திரும்பி வரலாம்ன்றதை பற்றியும் கூட அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அவரோட பாதுகாப்பு சம்பந்தமாக இன்றைக்கு கூட ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மக்கள் உடைய உறுதிகாணிகளை கூட நிரூபிக்க முடியாது. உறுதி இருந்தாலும் கூட நடைமுறையில் நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்க போவதில்லை. ரெண்டாவது விடயமாக இந்த போர் காரணமாக நம்முடைய மக்கள் ஒருக்கா இல்லை எத்தனையோ தடவைகள் ஒரு குடும்பம் எத்தனையோ தடவைகள் இடம்பெயர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு இடம்பெயர்வும் ஒரு அவசரத்திலே நடைபெற்ற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தங்களுக்கு சொந்தமான அனைத்து பொருட்களையும் விட்டு போட்டு தாங்கள் உடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய உடுப்புகளோடு மட்டும் தப்பி ஓடுற ஒரு நிலைமை தான் கூடுதலாக இருந்தது. அந்த நிலையிலே அவர்களுடைய ஆவணங்கள் அனைத்தையுமே அவர்கள் அந்தந்த இடங்களில் விட்டு ஓடினது தான் உண்மை. ஆகவே அந்த மக்களும் இந்த தாயக நிலப்பரப்பில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட எந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் சட்டபூர்வமாக தங்களுடைய உரித்துகளை உறுதிப்படுத்தலாம் என்றதும் இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி. இதுக்காகத்தான் உண்மையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசே போருக்கு பிறகு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ற அடிப்படையில், ப்ரிஸ்கிரிப்ஷன் என்றால் 10 வருஷத்துக்கு ஒரு காணியில்
தொடர்ச்சியாக எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் சில வேளையில் அந்த உரிமையாளர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உடைய உரிமையை மீறுகின்ற வகையில் அந்த காணியில் இருந்தால் அந்த காணி தன்னுடையது இல்லாட்டி தன்னை அப்புறப்படுத்த முடியாதுன்ற சட்டத்தை கூட அமுல்படுத்தாமல் அரசே அந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் இப்படிப்பட்ட பல சிக்கல்கள் இந்த போர் காரணத்தில் இருக்கிற விடயத்தை விளங்கி கொண்டு தான் அதை நடைமுறைப்படுத்தாமலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு இது ஒன்றுமே கருத்தில் எடுக்காமல் அந்த சூழலை நிவர்த்தி செய்வதற்குரிய அந்த பிரச்சனைகள், அந்த வெற்றிடங்கள், உறுதி காணிகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் ஒன்றும் தீர்க்காமலே இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றதுன்றது ரெண்டாவது விடயம். மூன்றாவது, பலர் உறுதி வச்சிருந்தாலும் இன்றைக்கு பலர் அந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் உடைய உறவினர்கள், தாய் தாப்பன்மார் தான் கூடுதலாக வந்து இன்றைக்கு தாயகத்தில் இருக்கிறோம். அவர்கள் வயது போனவர்களாக, முதியோர்களாக இருக்கிறோம். அவர்கள் எந்தளவு தூரத்துக்கு தங்களோட வயது காரணமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வர்த்தமானி வந்திருக்கின்றதை அறிஞ்சு கொள்வதற்கு கூட அவர்களுக்கு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கும். அந்தளவு தூரத்துக்கு எங்களுடைய பிரதேசம் இந்த போருக்கு பிறகு 16 வருஷமாக முன்னேறாமலும் இருக்குது. வசதிகள் வந்து மிகவும் குறைவான ஒரு நிலையில் தான் எங்களுடைய தாய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான இடங்கள் இருக்குது. ஆகவே இது அனைத்தையும் கருத்தில் கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த வர்த்தமானி சட்ட ரீதியாக அணுகக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய மக்கள் இல்லை. அதாவது இந்த வர்த்தமானியின் பிரகாரம் வந்து 3 மாதத்துக்குள்ளே தாங்கள் செய்ய வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடமைகள், தங்களுடைய உறுதிகளை வந்து உறுதிப்படுத்துறதுக்குரிய அந்த நிலையிலே நம்முடைய மக்கள் இல்லை என்றது நான் நினைக்கிறேன் மிக தெளிவாக ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே சிந்திக்கக்கூடிய எவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இருக்க வந்து அரசாங்கம் இந்த வர்த்தமானியை இந்த நேரத்தில் வந்து அவசரமாக வந்து வெளியிட்டு இருப்பது நாங்கள் முதல்ல வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே அந்த வர்த்தமானி உடனடியாக வந்து வாபஸ் பெறப்பட வேண்டும், ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த அடிப்படையில், இந்த வர்த்தமானின் அடிப்படையில் எந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கக்கூடாது. இந்த காணிகளை சுவீகரிக்கிறதுக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். காணி தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை என்று பேசுகின்ற பொழுது காணி தான் அதனுடைய மூல காரணமாக இருக்கிறது. தமிழ் மக்களுடைய மிக பிரதானமான குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா அரசு யார் அரசாங்கத்தில் இருந்தாலும் மாறி வந்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை பறித்து அதை தமிழ் மக்களிடம் இருந்து மாற்றி அமைக்கப்பட்டு சிங்களமயப்படுத்துகின்ற வேலை திட்டங்கள் நடைபெற்றதாக இருக்கிற அந்த வரலாறு தான் இனப்பிரச்சனையுடைய மூல காரணமாக இருக்கின்றது. ஆகவே தமிழர்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மோதல் காணி சம்பந்தமாகத்தான் பிரதானமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அறிவிச்சிருக்கு, உத்தியோகபூர்வமாகவே சொல்லியிருக்கிறார்கள், தமிழருடைய பிரச்சனைகள் வந்து ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும், அந்த அரசியலமைப்பு இப்போதைய தங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்றதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அண்மை காலமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடகிழக்கிலே வந்து பிரச்சாரம் செய்த பொழுதும் இந்த விஷயத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த அரசாங்கத்துடைய நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூட இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு புதிய அரசியலமைப்பு வரும் என்று சொல்கிற அளவுக்கு
அவர் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். அவர் நீதி அமைச்சர் வந்து இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கும் ஒரு பொறுப்பான அமைச்சராகவும் இருக்கிறார். இப்போ இந்த பின்னணியில் வந்து நாங்கள் கேட்க விரும்புவது, காணி என்ற விடயம் இனப்பிரச்சனை தீர்வுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்ற இடத்திலே அந்த இனப்பிரச்சனை தீர்வை எட்டுவதற்கு முன்பதாக இந்த வர்த்தமானியை அறிவித்து இந்த காணிகளை அரசு காணிகளாக சுவீகரிக்கக்கூடிய அவசரம் என்ன? ஒரு வருஷம் சரி ஆக பிந்தினாலும் 2 வருஷத்துக்குள்ளே இந்த இனப்பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரோம் என்று சொல்லியிருக்கிற இந்த நிலையில் அந்த இனப்பிரச்சனை தீர்வில் இந்த காணி விஷயங்களும் நிச்சயமாக பேசப்பட்டு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக கருதப்படுகின்ற இடத்திலே அந்த இனப்பிரச்சனை தீர்வண்ட அணுகுமுறைக்கு இருக்காமல் அவசரமாக வந்து அவர்கள் இந்த வர்த்தமானியை வெளியிடுறதுக்கான நோக்கம் என்னன்றதையும் நாங்கள் கேள்விக்குட்படுத்துகின்றோம். அந்த கேள்விக்குட்படுத்துகின்றதை வந்து நான் மிகவும் அழுத்தமாக அந்த விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். என்றால் எங்களை பொறுத்தவரையிலே இது முழுக்க அந்த ஒரு தீர்வண்ட விடயம் ஆராய்ந்து ஒரு இணக்கப்பாட்டு வருவதற்கு முன்பதாகவே அரசு விரும்புகின்ற பேரினவாத நிகழ்ச்சிகளை நிறைவேற்றி தமிழ் மக்களுக்கு தீர்வண்டு வருகின்ற பொழுதும் கூட அது முழுக்க ஒரு காலம் கடந்த ஒரு செயல்பாடாக மட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இந்த விடயங்கள் அரசாங்கம் வர்த்தமானியில் குறிப்பிட்டு இருக்கின்ற அந்த 3 மாதத்துக்குள்ளே சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க, இந்த விடயங்கள் எங்களை பொறுத்தவரையில் பிரதானமாக அரசியல் ரீதியாக அணுகப்பட வேண்டிய விடயங்கள். இந்த விடயங்கள் வந்து எங்களுடைய ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றங்களில் வரிசையாக வந்து போய் இருந்து இந்த பிரச்சனையில் வந்து முகம் கொடுக்கறது வந்து எங்களை பொறுத்தவரையில் ஒரு பொருத்தமான ஒரு அணுகுமுறையாக நாங்கள் பெரிய அளவில் கருதவில்லை. அதுக்காக வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது, இந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரையில்லை. ஆனால் அரசியல் தலைவர்கள் என்ற வகையில், அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் என்ற வகையில் இந்த விடயம் ஒரு பிரதானமாக ஒரு அரசியல் பிரச்சனை என்றதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அந்த அடிப்படையிலே வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு அவசரமாக கூடி நாங்கள் சர்வதேச சமூகத்தை அவசரமாக நாடுவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். நாங்கள் விசேஷமாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயர்ஸ்தானியர் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் அவரிடம் நேரத்தை கேட்டிருக்கின்றோம். அவர் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறார். திங்கட்கிழமை திரும்பின உடனே எங்களுக்கு அவரை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஏனைய முக்கியமான தூதரங்கள், விசேஷமாக ஐநா மனிதுரிமை பேரவையிலே இலங்கை தொடர்பாக இருக்கக்கூடிய 6 நாடுகள் கொண்ட குழுவுக்கு தலைமைத்துவம் வகிக்கின்ற பிரித்தானியா வையும் நாங்கள் நிச்சயமாக சந்திப்போம். அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த இலங்கை தொடர்பாக, இந்த இலங்கை உடைய தீர்மானம் தொடர்பாக அக்கறை செலுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுடைய தூதரங்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக வந்து இந்தியாவையும் நாங்கள் சந்திக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் இன்றைக்கு அங்கே முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் தான் மிக முக்கியமாக வந்து பாதிக்கப்பட போகிறோம். ஏன்னா அவர்களுக்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுறார்கள். அவர்களில் ஒரு சிலர்
இங்கு போருக்கு பிறகு திரும்பியும் அவர்களுக்கு ஆவணங்கள் போன்ற விடயங்கள் இல்லாமல் இருந்த ஒரு சூழலே தங்களுடைய வாழ்வை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் அவர்கள் திரும்பி போகிறதுக்குரிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது. அது அனைவருக்கும் தெரிஞ்சபடி. ஆகவே இந்திய தூதுவரையும் நாங்கள் சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். தெளிவாக நாங்கள் சொல்கிறோம், இந்த வர்த்தமானி அரசாங்கத்தால் உடனடியாக வாபஸ் பெறாவிட்டால் நாங்கள் தமிழ் மக்களை முழுமையாக அணிதிரட்டி, குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்களையும் நாங்கள் அணிதிரட்டி நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் போராட்டங்களை மிக தீவிரமாக முன்னெடுப்போம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே அரசு செயல்பாடுகளை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள நாங்கள் நிச்சயமாக முயற்சிப்போம். எங்களை பொறுத்தவரையிலே இந்த அவசரம் ஒரு மிகவும் ஒரு கெட்ட நோக்கத்தோடு, ஒரு சினிஸ்டர் மோட்டிவ்ஸ், ஒரு அரசாங்கம் தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு நேர்மாறான ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இதிலே அரசாங்கம் வெற்றி பெற்றால் தமிழ் மக்களுடைய இருப்பு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குட்படுத்தப்படும். போர் ஊடாக தாங்கள் காண முடியாத வெற்றிகள் கூட இந்த வர்த்தமானி ஊடாக, இந்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக இந்த அரசு அடையும் என்ற அளவுக்கு இது ஒரு பாரதூரமான விளைவுகளை கொண்ட ஒரு வர்த்தமானி என்றதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் சிவில் சமூக தலைவர்கள், அமைப்புகள், ஏனைய செயற்பாட்டாளர்கள் தெற்கிலே இருக்கக்கூடிய நீதியை மதிக்கின்ற ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே கர்மங்கள் நடக்க வேணும் என்று விரும்புகின்ற அனைத்து மக்களையும், அது தமிழ் மக்களாக மட்டும்தான் இருக்கணும் இல்லை, அனைத்து மக்களையும் நாங்கள் இந்த வர்த்தமானிக்கு எதிராக அணிதிரள வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த வர்த்தமானி நிரந்தரமாக தமிழ் மக்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையிலே வரக்கூடிய நல்லிணக்கத்தை, அந்த சந்தர்ப்பங்களை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்வதற்கான அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஒரு போராட்டம் ஒன்று நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது. நீங்களும் பெரிய போராட்டம் முன்னெடுத்தால் இரண்டு கட்சிகளும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பார்கள் என்று பேசலாம். இதுவரைக்கும் போராட்டங்களை செய்து வந்தது நான் நினைக்கிறேன் எங்களோட தரப்பு. போராட்டங்கள் அறிவித்தாலும் மற்றவர்கள் அந்த போராட்டங்களை இதுவரைக்கும் முன்னெடுக்கவில்லை. ஆனால் எங்களுடைய போராட்டங்களில் அவர்களும் கலந்து கொள்வதில் எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை. ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல் இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் அணிதிரளாவிட்டால் அதன் விளைவுகள் மிகவும் பாரதூரம்.